திடீர்னு பார்த்தீங்கன்னா, கைது அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம காண்டாமிருகம். காண்டாமிருகத்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. சரி ஓகே. இந்த காண்டாமிருகத்த பத்தி எதுக்கு பேசணும்? ஏன் பேசணும்? அப்படிலாம் சொல்லிட்டு நெறைய கொஸ்டின் வரும். நெறைய பேர் ஏன் இவனெல்லாம் பத்தி இப்படி பேசிட்டு நீங்க வீடியோ போட்டு கடைசில அவன வளர்த்து விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நெறைய பேர் இங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாரி கரெக்ட் தான். இங்க எல்லாருமே அவன பத்தியும், அவர பத்தி நம்ம ட்ரோல் பண்ணியும், அவர பத்தி நம்ம வீடியோ போட்டோம். அவருக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல அவர வியூஸ் போயும், கமெண்ட் செக்ஷன்ல அவர போய் ஒரு சில பேர் அவர வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு வாழ்த்தியும் அவர வளர்த்து விட்டது நம்ம தான். அத வச்சுட்டு இவர கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து வளர்த்து விட்டது நம்ம தான். ஏன் ஒரு சில மூவிஸ்ல கூட இவர நடிக்க வச்சு இவர வந்து நாங்க பெரிய ஆக்டர்ன்னு அவரே தன்னைத்தானே ஏற்கனவே புளுத்தி மாதிரி பேசிப்பாரு. இல்ல நம்மளெல்லாம் கூப்பிட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அப்ப நம்ம பெரிய ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பெரிய புளுத்தி மாதிரி பேசுவான். இப்ப அந்த மாதிரி ஒரு சில படத்துல எல்லாம் நடிக்க வச்சோன்னா அவன் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான். இதுல எனக்கு ஒரு டவுட், இவங்க எல்லாம் உண்மையில பைத்தியமா இல்லைன்னா பைத்தியம் மாதிரி நடிக்கிற ஒரு கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவனே மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க பாத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் நிரஞ்சன் சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனும் இந்த மாதிரி தான் பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருப்பான். நாங்க மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பைத்தியக்காரன் அதே மாதிரி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். அந்த பைத்தியக்காரனை பத்தின இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ எடுத்து வம்பாயிரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவன் தனியா ஒரு வீடியோ போடுவான், அவன் சேனல் ஒரு வீடியோ போடுவான். போட்டு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு யூடியூப் பிரச்சனையில தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூ பிரச்சனை தான் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிருக்காங்க. தலைவன் அதையும் என்ன சொல்லுவான் தெரியுமா? இல்ல என்ன வந்து எனக்கு வந்து நிறைய அச்சுறுத்தல் இருந்துச்சு, அதனால வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? வந்து மிகப்பெரிய ஸ்டாரா வளர்ந்துட்டேன், அது பொறுக்க முடியாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவான். இல்லைன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லுவான்? இல்லைங்க நான் மிகப்பெரிய ஸ்டார் ஆனனால எனக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் வந்து என்ன ஜீப்ல வச்சு கூட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த பைத்தியக்காரன் பேசுவான். இப்பவும் நான் சொல்றேன், இவன் இன்னும் நம்ம தான் வளர்த்து விட்டுட்டு இருக்கோம். இந்த நான் இப்ப வீடியோ போடுறேன், வீடியோ போட்டு ப்ரோ வளர்த்து விட்ரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ற ஒரு சில சேனல்ஸ் வந்து இந்த பைத்தியக்காரனை இன்டர்வியூ எடுத்ததுதான் மிகப்பெரிய பிரச்சனையே நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து யாரை வளர்த்தோம்னு தெரியாது. வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் இந்த தற்கொலையா வளர்த்து விட்டோம் நம்ம உட்காந்து பேசிட்டு இருப்போம். இந்த 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 பைத்தியக்காரன் ஏற்கனவே என்ன தெரியுமா பண்ணிருக்கிறான்? இவனை நம்ம கூப்பிட்டு இன்டர்வியூ இடத்துலதான் இந்த நாய் வந்து வளர ஆரம்பிச்சிட்டா. இந்த நாயை வந்து ஆல்ரெடி வந்து சரி வேணாம், இந்த நாயின்னு சொல்ற வார்த்தையை நான் புறக்கணிக்கிறேன். பட் இவனெல்லாம் கூப்பிட்டு நிறைய ஸ்கூல்ல இதெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்திலாங்க இந்த இவன் என்ன பண்ணி கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு போயிருங்க? இவனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பிசியோதெரபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒரு நல்ல தொழில், நல்லா உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம். நிறைய பேர் இதை குணமாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, ரைட், விட்டுருங்க. அதுக்கப்புறம் இவன் இப்படி இந்த மாதிரி பண்றது வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி தான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோமோன்னு எனக்கு தோணுது. இவனை முதல்ல நம்ம கல்லால அடிச்சு நம்ம துரத்திருந்தோம் அப்படின்னா அது அந்த தொழிலே பண்ணிட்டு இருந்திருக்கும். பட் நம்ம வந்து அவனை வந்து ஏதோ அவனை கமெண்ட் செக்ஷன்ல போய் கீழே கமெண்ட் செக்ஷன் அவனை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இது ஏதோ அந்த எப்படி சொல்றது ஒரு மிருகமா வெளியே சுத்திட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரையும் கூட்டு இன்டர்வியூ எடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. எனக்கு எடுக்க மாட்டாங்க. இங்க எதை இன்டர்வியூ எடுக்கணுமோ அதை இன்டர்வியூ எடுத்து பேச மாட்டாங்க. யாரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி யார் ட்ரெண்டிங்ல இருக்கிறா, இந்த மாதிரி யார் பைத்தியகாரம் தனம் பண்ணிட்டு இருக்கான்னு தேடி தேடி போய் இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க வைரல் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அவங்கள போய் தேடி தேட ஆரம்பிச்சா ஊர் ஃபுல்லா தேடுவானுங்க. தேடிட்டு அவனை கூப்பிட்டு இல்ல இந்த ரீல்ஸ் எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இந்த இந்த டாக்ஸ் ஸ்டெப் இதுல போட்டிருக்கீங்க, இது எப்படி போட்டீங்க, உங்களோட கிரியேட்டிவிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இன்டர்வியூ எடுக்க தான் இவனை லாக்கி. ரெண்டாவது யாரை கூப்பிடணும் தெரியாது. இந்த எவனா ஒருத்தி வந்து இந்த இப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதாவது இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைப் பேஸ்ல நிறைய வந்துருச்சு பாத்தீங்களா? அது இன்ஸ்டாகிராம்ல தனியா லிங்க் கொடுத்து நீங்க வாங்க, நம்ம வந்து லைவ்ல நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. கேவலமும் அவனுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கும் கேவலமா தெரியாது, இன்டர்வியூக்கு வந்தவங்களுக்கும் கேவலமா தெரியாது. நம்மளாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும்னா நம்மளுக்கே விவசாய தெரியாது. நம்மளாம் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, இல்லைன்னா எங்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகணுங்களா? ஆனா உங்களுக்கு விவசாயே கிடையாது. இல்ல நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து அவங்கள வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இங்க யாரு முக்கியம், யாரை சீஃப் கெஸ்டா கூடணும் தெரியாது, யாரை இன்டர்வியூ எடுக்கணும் தெரியாது. சீஃப் கெஸ்டாலாம் யார் ட்ரெண்டிங்ல இருக்கா, வாங்க கூட்டு போய் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி மாற போறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பைத்தியக்காரனை வர அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவனை வெளியே விடாதீங்க, தயவு செஞ்சு அதை அக்கௌண்ட்ல போட்டு அடைச்சு அப்படியே உள்ள வச்சிருங்க, பார்க்கலாம். சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம். எக்ஸ்ப்ளோர் மீன்ஸ் என்னன்னா நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்டும் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அது போக நம்மளோட சொசைட்டிக்கு என்ன மாதிரி கண்டென்ட் தேவையோ, எப்படி நம்ம சொசைட்டி வேற லெவலுக்கு போல கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப பெண்களையும் இது ஒரு சில இது டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடாகவும் ஒரு சில வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். போய் பாருங்க. ட்விட்டர்ல நிறைய என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி நம்மள ஸ்கேம் பண்றதுக்காக நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி நம்மள பல சிந்தனைகள் இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு
இங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நிறைய இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய கும்பலே வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே நான் தோணுது. அதுக்கு ரிலேட்டடாகவும் நம்ம ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த மாதிரி கண்டென்ட் நீங்க பார்த்து ரசிக்க முடியாது, பட் பார்த்துக்கங்க அந்த மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.